நான் ரச்சனா குலேச்சா. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் இருக்கு. ஹஸ்பண்ட் அஜித் தயால் ரொம்ப நல்லவர். நல்ல கணவர், நல்ல வீடு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஒரு பொண்ணுக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆனதே மறந்துட்டோம்ல. நீ வந்ததும் என்னோட லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. எப்படின்னு கேள, ஒரு மனைவி கிடைச்சிருக்கா, பெஸ்ட் குக் கிடைச்சிருக்கா, ஃப்ரீ சிஏவும் கிடைச்சிருக்கா. ஹலோ, உனக்கு வைஃப் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. சமையல் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன். உனக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னா நான் தனியா அதுக்கு சார்ஜ் பண்ணுவேன். ஓ, ஃபுல் சார்ஜஸா? ஆ, ஐ லவ் யூ. அம்மா, தனியா படுத்து தூங்க பயமா இருக்குமா? உங்க கூட நான் படுத்துக்கவா? மீனு, என்னாச்சு? உனக்கு அந்த ரூம் பிடிக்கலையா? அது என்னன்னா, அவளுக்கு தனியா தூங்க பயமா இருக்கும். இது புது இடம் இல்ல, அதனாலதான். நோ ப்ராப்ளம், நான் தூங்க வைக்கிறேன். நீ போய் ரெஃப்ரெஷ் ஆக போ. போ, வாமா. இன்னைக்கு உன் டேடி உனக்கு ஒரு நல்ல கதையை சொல்லி உன்னை தூங்க வைக்கிறேன், சரியா? இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூமிக்கு இந்த பையன் தான் சரியா இருப்பான். அவங்களும் எதுவும் எதிர்பார்க்கல. இவங்க குடும்பத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இன்னும் என்னங்க தெரிஞ்சுக்கணும்? நிறைய சொத்து இருக்கு, பெரிய வீடு இருக்கு. நம்ம பூமியும் அங்க சந்தோஷமா இருப்பா. நீங்க பேசி பாருங்க. எல்லாரையும் நல்லா பாத்துக்க. முக்கியமா அங்க மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. ஆ, உனக்கு அழகான பொண்ணு மனைவியா கிடைச்சிருக்காடா. லைஃப நல்லா என்ஜாய் பண்ணு, சரியா?
இங்க பாருங்க அஜித், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது அஜித். ஆனா இன்வெஸ்டிகேஷனுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். கேளுங்க மேம். இந்த தற்கொலைக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ரச்சனா எதுக்கு மேம் சூசைட் பண்ணிக்க போறா? எங்களுக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இவன் மீனும் ரச்சனாவோட பொண்ணு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்க 2 பேருக்கு நேத்தி தானே கல்யாணம் ஆச்சு. உங்க முதல் ராத்திரி அதுவா எதுக்கா இந்த பாப்பாவோட ரூம்ல போய் படுத்தீங்க? மேம், குழந்தை தனியா தூங்குறதுக்கு பயந்தா, அதனாலதான் தூங்க வைக்க அங்க போனேன். அவளை தூங்க வச்சுட்டு நான் எப்ப அங்க தூங்கினேன்னு எனக்கே தெரியாது. நான் அப்படியே தூங்கி காலையில லேட்டா எழுந்துச்சு தான் பார்த்தேன். வீட்ல ஏதாவது திங்ஸ் காணாம போயிருக்கா? தெரியாது மேம், இது வரைக்கும் நான் எதுவும் செக் பண்ணல. அஜய், வீடு ஃபுல்லா மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஓகே மேம். சஞ்சய், எஸ் மேம். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. ஓகே மேம். பேக் டோர்ல யாரோ அன்வான்டடா நுழைஞ்சிருக்காங்க. நான் ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா வெளியில இருந்து வந்து யார் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க? அஜய், பக்கத்துல இருக்கிற எல்லா சிசிடிவியும் செக் பண்ணுங்க. ராத்திரி அஜித் வீட்டுக்கு வந்த எல்லார்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கல்யாணம் ஆன முதல் நாளே யாரோ நம்மளை திசை திருப்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சார், என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா சார்? இன்னும் இல்ல தனியாராம். அது சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் நடப்பீங்க? ஏதாவது விஷயம் தெரிய வந்துச்சுன்னா நாங்களே சொல்லி விடுறோம். சார், என் பொண்ணு காணாம போய் 6 வருஷம் ஆகுது சார். இன்னும் அவளை நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கல. ஏன்னா உங்க பொண்ணு அவளே தானே ஓடி போயிருக்கா. இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு புரியலையா? அதனாலதான் சொல்றேன், எங்களை ஏதாவது தெரிய வந்தா நாங்களே சொல்லுவோம். சார், என் பொண்ணு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா சார். அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லை சார். ஓடி போயிருக்க மாட்டா சார். என் பொண்ணை எப்படியாவது தேடுங்க சார். மேடம், இந்த ரச்சனா சிஏவா இருந்திருக்கா. அஜித்தோட ஆபீஸ்ல ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த நேரத்துல அவங்க 2 பேருக்குள்ள அஃபேர் இருந்துச்சு மேடம். ரச்சனா 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெக்கேனர் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க, ஃபேமிலியில யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க முதல் கல்யாணம் யார் கூட ஆச்சு, இந்த விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது மேடம். யாருக்கும் ஒன்றும் தெரியலையா? ஸ்ட்ரேஞ்ச். அப்புறம் அஜித்? மேடம், அஜித் பெக்கனர் பக்கத்துல தான் இருந்திருக்காரு. அவங்களுக்கு காட்டன் தயார் பண்ற ஒரு ஃபேக்டரி இருந்திருக்கு. இந்த அஜித் அவங்க பெரிய அண்ணாக்கால தீரஜ் 2 பேரும் சேர்ந்து தான் பிசினஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி 2 பேரும் அவங்க பிசினஸை தனித்தனியா பிரிச்சுக்கிட்டாங்க. எதுக்கு? அதைத்தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் மேடம். மேம், ரச்சனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்கள ரொம்ப பலமா தாக்கியிருக்காங்க. மேம், எங்க வீட்டுல திருட்டு கூட நடந்திருக்கு. மேரேஜுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட், ரச்சனா ஜுவல்லரி எல்லாமே திருடு போயிருக்கு. ரச்சனாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ரச்சனாவோட முழு பேரு ரச்சனா குலேச்சா. அவங்க ஃபேமிலி பத்தி எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனா ரச்சனா பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா அவ ஒன்றும் சிங்கிள் சைல்ட்லாம் கிடையாதுன்னு. அவளுக்கு சிப்ளிங் ரைவல்ரி கூட இருக்குன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருப்பாங்கன்னு நானும் நினைச்சிருக்கேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, அவளோட பாஸ்ட்டை பத்தி நான் எப்போ கேட்டாலும் அவ ரொம்ப அமைதியாயிடுவா. இதை பத்தி நான் கேட்கறது அவளுக்கு பிடிக்கலன்னு நான் நினைச்சேன். 8 மாசம் கழிச்சு உன் அண்ணன் கூட சேர்ந்து பார்த்துட்டு இருந்த பிசினஸ்ல இருந்து வெளியில வந்திருக்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் இருக்கு மேம். வெக்கமா இல்ல உனக்கு? என் தம்பியை ஏமாத்துன, இன்னும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. வாய மூடு. நான் இந்த கம்பெனியோட சிஏவா பேசிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? ஆடிட்ல கிளியரா இருக்கு. நீ வருஷத்துல 10-12 லட்சம் ஃபேக் ஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க. அதுக்கு டாக்ஸ் கூட கட்டல. அஜித், இது கிரிமினல் கேஸ் ஆக போகுது. நீயும் இவன் கூட ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். உன்னோட அக்கௌண்ட்டை நீ தனியா வச்சுக்கிறதா உனக்கு நல்லது. அஜித், உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த பொண்ணு நல்லவ கிடையாது. முதல்ல அவ வலையில விழ வச்சா, இப்ப அண்ணனையும் தம்பியும் பிரிக்க பாக்குறா. நாம சொத்த அபகரிக்க. போதும், நிறுத்துங்க. ஆனா நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஆபீஸ்க்கும் லாயரை வர சொல்லியிருக்கேன். இனிமே நமக்குள்ள பார்ட்னர்ஷிப் என்ற ஒரு வார்த்தையே இருக்க போறது இல்ல. அது அந்த காரணத்துக்காக தான் எங்க பிசினஸ் செப்பரேட் ஆச்சு. ஆனா எங்க 2 பேருக்குள்ள பாசம் இன்னும் குறையவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நாங்க சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு என்ன தேவையோ அது கரெக்டா நடக்கவே இல்லை. நிஜமாவே அண்ணன் தம்பிக்குள்ள அவ்வளோ பாசம் இருந்துச்சுன்னா அவங்க கல்யாணத்துக்கு நீயா போல? கல்யாணம்னா
ஒரு டிவோர்ஸி 8 வயசு பையனை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க கூட தொடர்புல இருக்கா, அது கல்யாணமா? 12 ஏப்ரல் ராத்திரி எங்க இருந்தீங்க? என்ன சந்தேகப்படுறீங்களா? ஒரு வேலையா உதய்பூருக்கு போயிருந்தேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் மெசேஜ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பட்டுமா? நல்லா இருமா. ம் கொடுங்க, நான் பண்றேன். இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் யாருது அத்தை? என்னோடதுதான், வேற யாருது? ஆனா அத்தை, இதெல்லாம் பார்க்க புதுசா இருக்கு. நீங்க எப்படி இந்த மாதிரி புடவை எல்லாம்? இன்னும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியில போ. அட, நீங்க வந்துட்டீங்களா? நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். ஏய், டீ எல்லாம் இருக்கட்டும். இங்க பாரு, உனக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு தான். இது கொஞ்சம் போட்டு தான் காட்டேன். நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? பிடிச்சிருக்கா? வா, வேலைய ஆரம்பிக்கலாம். அது இப்போ இப்போ ஜுரமா இருக்கு. ஏய், ஏன் இப்படி பண்ற? எப்ப பார்த்தாலும் ஜுரம் அப்படி இப்படின்னு. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போங்களே மாப்ள. இல்ல, ஃபேக்டரியில வேலை இருக்கு. 2 நாளைக்கு இருக்கட்டும், அப்புறமா வந்து கூட்டிட்டு போறேன். நான் போயிட்டு வரேன். வரேன், வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாப்பா. வாமா, உள்ள வா. என்னம்மா இது? ஆ, அட, இதை யார் பண்ணுது? இதை யாருமா பண்ணுது? சொல்லு. மாணிக். எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவர் என்ன பலாத்காரம் பண்ணிட்டாரு. பலாத்காரமா? இங்க பாருங்கம்மா. உட்காருமா. அம்மா, நான் வேண்டான்னு சொன்னா அவர் என்ன அடிக்கிறாருமா. நீ எதுக்காக வேணான்னு சொல்ற? கல்யாணம் ஆனா இதெல்லாம் நடக்கிறது தானே. அவருக்கு கோபம் வரும்ல. வீட்டுக்காரரை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தானே. மறுபடியும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். சீக்கிரமா காயெல்லாம் ஆறிடும். அப்புறம் சந்தோஷமா உன் வீட்டுக்கு திரும்பி போ.
இது உன்னோட வீடு இல்ல, அதுதான் உன்னோட வீடு. நீ கல்யாணம் ஆன பொண்ணு, என்னோட பொண்ணு இல்ல. இரு, முதல்ல நான் மருந்து எடுத்துட்டு வரேன். மேம், ரச்சனாவோட மெயில் ஐடிக்கு ரியோ ஃபார் யூன்ற மெயில் ஐடியில இருந்து மெயில் வந்துகிட்டு இருக்கு. ரச்சனாவும் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க மேம். அந்த மெயில் ஐடியை ட்ராக் பண்ணுங்க. ரச்சனாவுடைய பழைய ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து அவளோட கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கலாம். திருடு போன திங்ஸை பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா? இன்னும் இல்லை மேடம். ஆனால் நாங்கள் ஜுவல்லரி ஃபோட்டோஸை சர்க்குலேஷனில் விட்டுருக்கோம். ஒருவேளை யார் விற்க போனாலும் உடனே நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும் மேடம். பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸில் கூட என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை இந்த மர்டர் திருட்டுத்தனத்துக்காக நடந்திருக்குமா மேடம்? சான்ஸ் இருக்கு. அங்கே போய் கிளியரா எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அப்புறம் இது அஜித் மீனுவோட பிளட் ரிப்போர்ட். அவங்க பிளட்ல மயக்க மருந்து கலந்துருக்கு. என்ன இதுக்கு அர்த்தம்? அப்படின்னா அஜித் போதையில இருந்தாரா? நான் அப்படியே தூங்கி காலையில லேட்டா எழுந்துச்சு தான் பார்த்தேன். அப்ப அவர் சொன்னது சரிதான். உண்மைன்னா அவர் நல்லவரா தான் இருக்கணும். ஒரு டிவோர்ஸியை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவளோட பொண்ணையும் அடாப்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அஜித்துக்கு போதை மருந்து யார் கொடுத்தது? ரச்சனாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா அவங்க பிளட்ல எந்தவித ட்ரக் ட்ரேசஸும் இல்ல. இவங்க 2 பேருக்கு மட்டும் ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சாப்பாட்டுல அதை கலந்துருக்கலாம். அதை ரச்சனா சாப்பிடாம இருந்திருக்கலாம். அப்படியும் நடந்திருக்கலாம். சார், இந்த வேலையை நாங்கள் ஏன் பண்ண போகிறோம்? அதுக்கு அவசியமே இல்லையே. ஃபுட்டு வெளியே இருந்து டெலிவரி ஆச்சு. டெலிவரி பாய் கிட்ட இருந்து ரச்சனா தான் வாங்கினாங்க. எங்க எல்லாருக்குமே சர்வ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரக்கை நாங்கள் எப்படி கலப்போம்? அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்களாம் எங்கே போனீங்க? நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் சார். நீங்கள் எல்லாரும் டச்லேயே இருக்கணும். எப்போ ஃபோன் பண்ணாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். சரிங்க சார். ஆனால் ப்ராப்ளம் தீரஜ் சாரால தான் சார். அது எங்களுக்கு தெரியும் மேம். அஜித் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்கிட்டையும் பேசிட்டேன் மேடம். அவங்கள யாரோ ஒருத்தர் தான் கண்டிப்பா ட்ரக்ஸ் கொடுத்துருக்கணும். தீரஜா கூட இருக்கலாம். ஆனா அன்னைக்கு தீரஜ் உதய்பூர் போறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல மேடம். ஒருவேளை தீரஜ் உதய்பூர் போகாம இருந்திருக்கலாம். ஆனா ட்ரக்ஸ் யார் கொடுத்துருப்பாங்க? இது வெளியில இருந்து யாரோ பண்ண வேலை. ரச்சனாவுக்கு இதை வேண்டாதவங்க தான் செஞ்சிருப்பாங்க. ஹலோ, நான் பிக்னர் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ அஜய் பேசுறேன். எனக்கு மெனு கொலிச்சா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணும். உங்க ஸ்கூல் ரெக்கார்ட்ல பாருங்க, கிடைக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க இதில் மெயில் பண்ணுங்க. ஹலோ, வித்யா பாரதி ஸ்கூல். நாங்கள் பிகினியர் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ அஜய் பேசுகிறேன். உங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க பேர் மீனு சேனா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்க அட்மிஷன் ஃபைல்ல இருந்து பர்த் சர்டிஃபிகேட் வேணும். ப்ளீஸ் சீக்கிரம் அனுப்புங்க. இட்ஸ் எ மர்டர் கேஸ். மேம், இது மீனு பர்த் சர்டிஃபிகேட். அவங்களோட முன்னாள் ஸ்கூல்ல இருந்து கிடைச்சது. ரச்சனாவோட உண்மையான பேரு பூஜா வர்மா. அவங்க ஹஸ்பண்ட் பேரு பிரிஜேஷ் வர்மா. இப்போ ஜோத்பூர்ல இருக்காரு. பிரிஜேஷ் வர்மா. வேற எதுவும் கிடைச்சதா? நான் பூஜா வர்மாவோட சோஷியல் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு அவங்களோட அண்ணன் கிடைச்சாரு, கௌதம் வர்மா. நான் அவரையும் காண்டாக்ட் பண்ணேன். இன்னைக்கு சாயந்தரம் வரதா சொல்லியிருக்காரு. குட். பூஜா பிரிஜேஷ்காக எல்லா விஷயமும் பண்ணா. அவ வேலையை விட்டுட்டா. ராத்திரி பகலமா வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்தா. அவ 4 செவத்துக்குள்ள கைதி மாதிரி இருந்திருக்கா. அவ வீட்டை விட்டு வெளியில வந்து நான் பார்த்ததே இல்லை. அந்த காரணத்தினால பிரிஜேஷ் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சிசிடிவில ஏதாவது கிடைச்சதா? இல்ல மேம், இன்னும் தேடி தான் இருக்கும். தெஃப்ட்ங்கிற ஆங்கிள் அதெல்லாம் எதுவுமே கிடைக்கல மேம். பர்சனல் ஆங்கிள் எந்த ஒரு காரணமும் கிடைக்கல. ஒருவேளை இதெல்லாம் வெளியில இருந்து வந்தவங்க யாரோ செஞ்சிருப்பாங்களா? நாம டைவர்ட் ஆகிறோம்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு மெயில் ஐடி சர்வர் அட்ரஸ் இருக்கு. அந்த சர்வர் அட்ரஸோட ஓனர் பேரு அப்புறம் டீட்டெயில்ஸும் வேணும். மேம், நான் பிரிஜேஷ் மூமெண்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணேன் மேடம். 10 நாளைக்கு முன்னாடி பெக்கனர் வந்துட்டு போயிருக்கான். என்ன மேடம்? வியா ஃபார் யூ ஐபி அட்ரஸ் விஜேஷ் வீட்டோடது மேடம். அது அவரது தான். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் விஆர் ஃபார் யூ பிரிஜேஷ். இப்போ பிரிஜேஷ் காணாம போயிட்டாரு.
ஏய், ஏண்டி அழுகுற? வாய மூடு, தூக்கம் கெடுதல்ல, வாய மூடு. நீங்க எப்படி மீனுவை கூட்டிட்டு போகலாம்? நான் லீகலா அவளை அடாப்ட் பண்ணிருக்கேன். நான் அவளோட அப்பா இப்போ. நீங்க அப்பா இல்ல, வளர்ப்பப்பா. இந்த அடாப்ஷன் இதோட முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா பூஜா அவ கணவரை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. அவ பிரிஜேஷ் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கல. ஏன்னா உங்க கல்யாணம் இல்லீகல். இந்த அடாப்ஷனும் தான். பை த வே, நான் ஒரு லாயர், லீகல். அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, லீகலா கோர்ட்டுக்கு போய் கஸ்டடியில எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் மினி என் கூட தான் இருப்பா. புரியுதா? கிளம்புங்க, இங்கிருந்து கிளம்புங்க, போங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறீங்களா? பூஜா, ஐ மீன் ரச்சனா ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் மீனா பேர்ல எழுதியிருக்கா. இப்போ ரக்ஷனா இல்லாததுனால மீனுடைய கேர்டேக்கர் பிரிஜேஷ். நான் மீனுக்கு பிளட் ரிலேட்டிவ். இந்த குழந்தை என்கிட்ட இருந்தா பிரிஜேஷ் அவளை எதுவும் செய்ய மாட்டான். புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. ப்ராப்பர்ட்டி மொத்தமும் உன் பேர்ல வரணும், அதானே? அதுக்கு தானே நீங்க வந்த. வெளியே போ, வெளியே போ. சொன்னால வெளியே போ. மரியாதை சொல்றேன், வெளியே போ. ஹலோ தனிராம், 6 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அது தெரியணும்னா நீங்க ஊருக்கு வந்து தான் பார்க்கணும். உங்க பொண்ணு ஓடி போயிட்டா. என் பொண்ணு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா சார். எதுக்குமா வேணான்னு சொல்ற? அவன் உன் புருஷன் தானே, வேற ஒருத்தர் இல்லல்ல. அவன் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிறத பலாத்காரம்னு சொல்லக்கூடாதுமா. உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கும் இப்படிதான் நடந்துச்சு. உன் அம்மாவுக்கு கூட இப்படிதான் நடந்திருக்கும். உன் வயித்துல இருக்கிற புள்ள ஒருவேளை பொண்ணா இருந்தா அவளுக்கு இப்படிதான் நடக்கும். காயத்துக்கு மருந்து போட்டு விடுறேன். இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடு. உன் வயித்துல இருக்கிற புள்ள ஒருவேளை பொண்ணா இருந்தா அவளுக்கு இப்படிதான் நடக்கும். கணவர் ஒருவேளை பலவந்தப்படுத்தினா அப்போ என்ன பண்றது? ஒருவேளை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்போ நாம என்ன பண்ணணும்? மேம், அஜித் ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. அங்கே கிரைம் நடந்த அன்னைக்கு ஒருத்தன் அஜித் வீட்டு முன்னாடியே இருந்திருக்கான், பாருங்க. இவன் அஜித் வீட்டுக்கு வெளியில இருந்தால அன்னைக்கு. அவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேம். ரச்சனாவை உனக்கு தெரியுமா? இந்த பொண்ணுதான் ரச்சனா. இவங்கள எனக்கு ரொம்ப நாளா தெரியும் மேடம். ஏப்ரல் 12 அவங்க வீட்டுக்கு வெளியில நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? இந்த ஆள் சொல்ற ரோடு இருக்குல்ல மேம், அது சிசிடிவில கேப்சரே ஆகாது. அவனை பார்த்தா நீ அடையாளம் சொல்லுவியா? கண்டிப்பா மேடம். மீனு, மீனு எங்க போயிட்டா? மீனு, சார், நல்லவேளை நீங்க வந்திருக்கீங்க. என் பொண்ணு மீனுவை யாரோ கடத்திருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க ஏதாவது பண்ணுங்க. நீ ஆடுற நாடகத்தை நிறுத்து, வாடா. நான் என்ன பண்ணேன் சார்? சொன்னா கேளுங்க சார். நான் எதுவுமே பண்ணல. தனிராம், அதோ அங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அம்மா இங்க பாருங்கம்மா, என் பொண்ணு எங்க? உன் பொண்ணு யாரு? பாயல். என் பொண்ணு பேரு பாயல்.
பூமி, உனக்கு என்னாச்சு? கார்ல உட்காரு. சாரி. அன்ஃபார்ச்சுனேட்லி மேரிட்டல் ரேப். அது கணவர் செஞ்ச பலாத்காரம். அது ரேப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இதை தப்புன்னு சொல்றதுக்கு எந்த சட்டமும் நம்ம நாட்டில் இல்லை. ஆனால் இந்த ஃபோட்டோ, நீ கையில் வச்சிருக்க மெடிக்கல் ரிப்போர்ட், இது எல்லாத்தையும் நாம் வச்சுக்கிட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணலாம். என்னாச்சு? உனக்கு ஏதாவது சொல்லணுமா? அது என்னது? இங்க பாரு, இந்த விஷயத்தை நீ ப்ரூவ் பண்ணலாம். ஆனா யாராவது கன்ஃபெக்ஷன் பண்ணா தெரியும். என் சைட்ல இருந்து என்னால என்ன முடியுமோ நான் செய்யறேன். ஆனா இப்போதைக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா. மாதுரி, இந்த மாதிரி பொண்ணுக்கு நீங்க உதவி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க, அது என்னுடைய கடமை தான். பூமி, என்னாச்சு? கார்ல உட்காரு. அது உங்க பெயில் ஹியரிங் வருதுல்ல? கோர்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இன்னும் பெயில் கிடைக்கல. குட், தேங்க்யூ. கௌதம் மீனுவை நீ பார்க்க போகும்போது அப்பவே அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. மீனு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. நீ எந்த அளவுக்கு அவளை பயமுறுத்தனு சொல்லிட்டா. அந்த சின்ன குழந்தைய கூட. என்ன அடிக்கிறதுனால என்ன வரப்போகுது? எல்லாமே ரச்சனாவால தான் வந்துச்சு. அன்னைக்கு அவன் அந்த டிராமாவை ஆடாம இருந்திருந்தா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பா. ரச்சனா, ரச்சனா, மீனு தூங்கிட்டா? படுத்துட்டாளா? வா. இப்போ அவ உயிரோட இருந்தா எதுக்காக நான் அவளை விட்டுட்டு மீனு கிட்ட போகணும்? வெக்கமா இல்லடா உனக்கு? ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்க பூமி. புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில நடக்கிற விஷயத்த கோர்ட்டுக்கு கொண்டு போறது நல்ல விஷயம் இல்ல பூமி. உன் பேரு கெட்டு போயிடும், குடும்பத்தோட மானமே போயிடும். உங்க அப்பா வெளியில தலையே காட்ட முடியாது. கேஸ் நம்பர் 423/2021 அண்டர் IPC 498A ஸ்டேட் vs மானிக் சிங் அண்ட் அதர்ஸ். சரி, கேஸ ஆரம்பிங்க. ஐயா, அவ கோர்ட் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் இனி நான் என்ன பண்றது? அப்ப நான் என்ன பண்றது? என்ன எதுக்காக இவ அவாய்ட் பண்றான்னு தெரியல. நான் அவகிட்ட போகும்போதெல்லாம் வேணான்னு ஒதுக்கிட்டு இருக்கா. சார், நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாது. நான் எது பண்றதா இருந்தாலும் என் மனைவியிட்ட தானே பண்றேன். வெளியால் கிட்ட ஒன்றும் பண்ணலையே. பூமி, நீ தைரியமா சொல்லு, இந்த மாதிரி ட்ரெஸ் நீ எதுக்காக போட்டு வந்திருக்க? அது எங்க அம்மா தான் அப்படி பண்ணாங்க. உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. நீ எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் போகணும். எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு. சரி பூமி, இப்ப நீங்க சொல்லுங்க, எக்ஸாக்ட்லி அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மூடி இருக்கிற ரூம்ல என்னோட கிளைண்ட் மாணிக்கம் அங்க நீ வந்த உடனேயே உன் துணி எல்லாம் கலட்டிட்டானா என்ன? இல்லனா உன்னை முதல்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டானா? அப்படி என்னதான் அவர் செஞ்சாரு? எதுக்காக இத போய் நீங்க ரேப்னு சொன்னீங்க? ஏதாவது பதில் சொல்லுங்க பூமி. சொல்லுங்க பூமி, பதில் சொல்லுங்க. யுவர் ஆனர், நோ அஃபென்ஸ் ஹஸ் பீன் கமிட்டட் ஹியர். அங்க எந்த தப்பும் நடக்கல. அப்படி தப்பு நடந்திருந்தா அவர் எங்கெல்லாம் அடிச்சாருன்னு சொல்லுங்க பூமி. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். என் கிளைண்ட்டை ஹராஸ் பண்றாங்க. பப்ளிக்ல என்னோட கிளைண்ட்டை அசிங்கப்படுத்திருக்காங்க. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஆனா என் கிளைண்ட் உங்க கிளைண்ட் ரூம்ல வச்சு ரேப் பண்ணிருக்காங்களே, அது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? யுவர் ஆனர், என் கிளைண்ட் விஷயத்துல ரொம்ப பெரிய தப்பு நடந்திருக்கு. ஒருவேளை ரேப் நடந்திருந்தா சொல்லுங்க.
என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே நடந்துச்சா இல்லனா பணத்துக்காக அவர் மேல பழி போடுறீங்களா? பதில் சொல்லுங்க. எனக்கு எதுவும் நடக்கவே இல்ல. மாணிக் என்ன எதுவுமே பண்ணல. எதுவும் பண்ணல சார். பூமி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? மேம், நீங்க தேட சொல்லி கொடுத்த அட்ரஸை நான் பிடிச்சிட்டேன் மேடம். குட். விசாரணை பண்ணுங்க. நாம ஏதாச்சும் செய்யலைன்னா நெக்ஸ்ட் ஹியரிங்ல கேஸ் க்ளோஸ். நமக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கா கிடைக்கணும். சொல்லு, ஃபர்ஸ்ட் நைட்ல யார் பூமியை ரேப் பண்ணுது? மேடம், ஏன் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நான் தான் ரூம்ல இருந்தேன். மிருக மாதிரி நடந்தது யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது மட்டும் இல்லாம உன் அப்பனும் இதே தப்ப செஞ்சிருக்கான். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. நான் இன்ஜினியர் ஆகணும். அதிகமா படிச்சேன்னா உனக்கு கல்யாணம் ஆகாது. ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. சோக்கால இருந்து வரதட்சணை கூட அவங்க கேட்கல. சொல்லுங்க. அப்பா, யுவர் ஆனர், இந்த விசாரணையில எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, மாணிக் சிங் அவரோட ஃபேமிலி 5 மாசத்துக்கு முன்னாடி தான் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வேற ஒரு கிராமத்துல தான் இருந்திருக்காங்க. அங்கே ஒருத்தன் 14 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அது வேற யாரும் இல்ல, மாணிக் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு காணாம போயிட்டா. இவங்க லோக்கல் ஸ்டேஷன்ல அந்த பொண்ணு எங்கேயோ ஓடி போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. யுவர் ஆனர், இந்த ஃபைலில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கு. இது அவங்க அப்பா தனிராம் தான் கேஸை ஃபைல் பண்ணார். அவர் இப்போ இந்த கோர்ட்டில் தான் இருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய விட்னஸ் கங்காதேவி அவர்கள் இங்கே வரத்துக்கு நான் உங்ககிட்ட அனுமதி கேட்குறேன். தேங்க்யூ மை லார்ட். என் குழந்தையை காப்பாத்துங்க. எவ்வளவு பணம் வேணுமோ கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் வெளியில போங்க. குழந்தையை காப்பாத்திருங்க. சொல்றேன்ல, வெளியில போங்க எல்லாரும். இங்க பாருமா, கொஞ்சம் முயற்சி பண்ணுமா. இன்னும் கொஞ்ச நேரம் தாமா. நான் வந்துட்டேன்ல, பயப்படாத. உனக்கு எதுவும் ஆகாது. இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஒரு வருஷமா இவங்க இப்படி கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்காங்க. எங்க அப்பாவை பார்க்க கூட என்ன விடல. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மாணிக் என்ன பலாத்காரம் பண்ணாரு. காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. உனக்கு எதுவும் ஆகாதுமா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கமா. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுமா. அந்த குழந்தை கூட இறந்துதான் சார் பிறந்தது. யுவர் ஆனர், திஸ் இஸ் ஆல்சோ எ மர்டர் கேஸ். இருக்கலாம், ஆனா இந்த கேஸ் நம்பர் 423 2021ல நடந்த ஆர்கியூமெண்ட் இது. ஆமா, நீங்க இந்த கேஸுக்காக தான் ஆர்கியூமெண்ட் பண்ணணும். ஓகே சார். யுவர் ஆனர், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற காயங்கள் பூமிக்கு எப்படி ஆச்சுன்னா, அவருடைய கணவர் சொல் பேச்சு கேட்கலன்னு பண்ண காயங்கள். இது வெக்கப்பட வேண்டிய விஷயம். யுவர் ஆனர், வீட்டை விட்டு ஓடி போய் இந்த சமூகத்தில் போராடுறதுங்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி மேரிட்டல் ரேப் கேஸில் அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது. அங்கே கோர்ட்டில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு தனக்கு நடந்த அநியாயத்தை பற்றி பூமி சொல்லலைன்னா, நாளைக்கு இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க நாட்டில் மூளை மூளைக்கு கிராமத்திலேருந்து நகரம் வரைக்கும் இதே மாதிரி மேரிட்டல் ரேப்பில் பாதிக்கப்படுவாங்க. பூமி, உனக்கு இது வரைக்கும் என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் இந்த கோர்ட்டில் யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக சொல்லு. எதுக்கும் பயப்படாத. போமா. இவன் தினம் என்ன ரேப் பண்ணிட்டு இருந்தான். மேடம், அப்ப கேட்டீங்கல்ல, அவன் அடிச்ச சித்திரவதை பண்ணானான்னு கேட்டீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன்,
அப்பா என்ன அடிச்சா, ரொம்ப சித்திரவதையும் பண்ணா, கொடூரமா ரேப் பண்ணா. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஒரு நாளும் நடக்கும். இப்போ நான் அதை எப்படி நடந்துச்சுன்னு சொல்லணுமா? யுவர் ஆனர், நான் இந்த கோர்ட்டுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு இந்த தீர்ப்பு வெறும் இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை, நாட்டில் இருக்கிற எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் பொருந்தும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நம்ம சமுதாயத்தில் எப்பவும் இப்படி தான் நடக்குது. இங்கே பெண்களை ரொம்ப கொடுமையாக சித்திரவதை பண்ணுறாங்க. நம்ம தேசத்தில் மேரிட்டல் ரேப்புக்காக இப்போ வரைக்கும் எந்த சட்டமும் இயற்றப்படலை. அதனால் இந்த நீதிமன்றம் மாணிக் சிங், ஜகத் சிங், கேத்தன் சிங் மற்றும் காயத்ரி சிங் இவங்க பூமியை கொடுமைப்படுத்தினதுக்காக டொமஸ்டிக் வயலன்ஸாக கருதி குற்றவாளியாக அறிவிக்கிறேன். இவங்களுக்கு தலா 3 வருஷம் சிறை தண்டனை விதிக்கிறேன். இதை அமல்படுத்துமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்துது. அதோட பயல்குமாரி கேஸையும் ரீஓபன் பண்ணணும். 30 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட்டையும் சப்மிட் பண்ணி ஆகணும். த கோர்ட் இஸ் அர்ஜென்ட் ஃபார் த டே. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ வீட்டுக்கு வந்தப்பவே நீ சொல்றத நான் கேட்டிருப்ப. அந்த சம்பந்தம் வரும்போதே உங்க அப்பா முன்னாடியே சொன்னாரு நாம அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு. ஒருவேளை அவர் சொன்னதை நான் கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது பூமி. மேம், பாயல் கேஸை திருப்பி ஓபன் பண்ணி அதை தீர விசாரிச்சு அதை நல்லபடியாக முடிக்கணும் மேம். அது வரைக்கும் இவங்க ஜெயிலே இருக்கட்டும் மேடம். பூமி கோர்ட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு ஆரம்பத்தில் பயம் இருந்துச்சு. ஆனா அவ தைரியமா சொன்னா. எல்லா பெண்களும் இந்த மாதிரி தைரியமானவங்களா இருக்கணும். எந்த பிரச்சனையை பார்த்தும் பயப்படக்கூடாது. புருஷன் அடிச்சாரு, திட்டினாரு, பலவந்த பண்ணாருங்கிறதெல்லாம் நம்ம நாட்டுல காமனான விஷயம். இது எல்லா வீட்லயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. 99% பேர் இதை இக்னோர் பண்றாங்க. மேரேஜ் லைஃப்ல இது ஒரு பார்ட்னு சொல்றாங்க. இது ஒரு குற்றம்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதை எதிர்த்து அவங்க நிச்சயம் வெளியில வரணும். பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி செஞ்சாதான் நடந்துகிட்டு இருக்க கொடுமையிலிருந்து நாம அவங்கள காப்பாற்ற முடியும். அப்பதான் பெண்கள் தைரியமாவும் சந்தோஷமாவும் வாழ முடியும்.